ஆளுநரை போய் பார்த்த நிமிடத்தில் விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம்னா, இந்த அரசியல் சந்தையில சீசனுக்கு ஏத்த மாதிரி கடை மாத்துற ஒரு வியாபாரிய பத்தி தான். நம்ம கட்சி மாறும் மன்னன் நாஞ்சில் சம்பத்தையா ஐயாவோட கதைய பார்த்தா, அறுக்க மாட்டாதவன் கையில 58 அறிவாளம் கதையா தகுதி இல்லாம தத்துவம் பேசுறாரு. சொந்த ஊர்ல ஒரு வார்டு மெம்பர் சீட்டு வாங்க கூட துப்பில்லாத ஐயா நம்ம சீமான் அண்ணனுக்கு அரசியல் பாடம் எடுக்கிறாராம். இது எப்படின்னா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. ஐயா, உங்க அரசியல் வரலாறே ஒரு காமெடி புஸ்தகம் தான். இதுல அண்ணனை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சீமான் அண்ணன் ஜாதகத்தை கேக்குறீங்க. ஐயா, முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல அடுத்த மாசம் எந்த கட்சி திண்ணையில போயிட்டு இலை எடுக்கலான்னு தான் எழுதியிருக்கும். உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த வாசல் மாறும் யோகத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை வீட்டுல போயிட்டு வாடகை இல்லாம ஒட்டிக்கிட்டு இருக்க போறீங்க? நாகரிகமா பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா நான் பேசுனா அசிங்கமா இருக்கும்னு சொல்றீங்க. ஐயா, நீங்க இது வரைக்கும் பேசுனதுல எப்ப அழகா பேசிருக்கீங்க? மானத்தை அடகு வச்சுட்டு அப்புறம் அரைஜான் கயிறை தேடுற கதையா இருக்கு உங்க பேச்சு. நீங்க வாயை திறந்தாலே கட்சி மாறுற அந்த உருட்டல் சத்தம் தான் நல்லாவே நாலா பக்கமும் கேக்குது. கோவிலுக்கு போனா வரிசையில நிக்க மாட்டாராம், ஏன்னா இவரு பெரிய அறிஞராம். ஐயா, மக்களுக்காக அரசியல் பண்றவங்க மக்கள் கூட்டத்துல நிக்கணும். ஆனா உங்களுக்கு பின்வாசல் வழியா ஸ்பெஷல் என்ட்ரி போயே பழக்கமாயிருச்சு. கொள்கைன்னு ஒண்ணு உங்ககிட்ட இருந்தாதானே நீங்க நேர் வழியில வருவீங்க. எப்பவுமே திருட்டு வழிதான் உங்களுக்கு பிடிக்கும் போல. திருச்செந்தூர்ல 16 ஓட்டு கிடைச்சதையே இன்னும் 16 வருஷமா உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா. அந்த 16 பேருமே உங்களை ஒரு காமெடி பீஸா தான் பார்த்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்க சொந்த ஓட்டு ஒண்ணு கூட உங்க பெட்டியில விழாதுன்னு. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டு இதுல ஊருக்கே வழிகாட்ட வந்துட்டாரு. தம்பி விஜய் கிட்ட போய் பெருச்சாலிய பத்தி பேசுறீங்க, ஆனா கண்ணாடிய பார்த்தா அங்க ஒரு மூத்த பெருச்சாலி புது வேஷத்துல சிரிக்குமே. முதுகுல இருக்கிற அழுக்க மறைச்சிட்டு அடுத்தவன் முதுகுல ஈ ஆடுதுன்னு கவலைப்படுறீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க ஐயா. நேரு காலம் அண்ணா காலம்னு உருட்டாதீங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு தேவை சோறு. பழைய சோறு புளிச்சு போயிட்டா அதுல சத்து இருக்காது, வெறும் நாத்தம் தான் வரும். உங்க பேச்சும் இப்ப புளிச்ச ஏப்பம் மாதிரி தான் இருக்கு. உங்க அடுக்குமொழி தமிழுக்கு இப்ப யாரும் அல்வா வாங்க தயாரா இல்ல. ஏன்னா நீங்க ஒரு முடிஞ்சு போன காலாவதியான பொருள் மாதிரி தான். மரணத்தின் வாசல் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, அங்க போயிட்டு வந்தமா உங்களுக்கு புத்தி வரல? ஒருவேளை யமன் கூட இவன் நம்ம கிட்ட வந்தா யமலோகத்துக்கே வெட்டு வச்சிருவானோ, அடுத்த நிமிஷமே யமதர்மன் பதவியை கேட்டுருவானோன்னு தான் உங்களை திருப்பி அனுப்பிட்டாரோ என்னவோ தெரியல. அந்த வித்தைய வச்சு 2026ல கோட்டையை பிடிக்க போறேன்னு சொல்றீங்க பாருங்க, அங்கதான் டாப் கிளாஸ் காமெடியானா நீங்க இருக்கிறீங்க. அதிகாரத்தோட நிழல் கூட உங்க மேல படலன்னு வசனங்கள்லாம் ரொம்ப அழகா பேசுறீங்க. ஐயா, உங்களை யாருமே ஒரு பொருட்டா மதிக்காதப்ப அதிகாரம் எப்படி வரும்? நீங்க போன இடம் எல்லாமே காலி ஆயிடுமே. ஏன்னா உங்க காலுக்கு அப்படி ஒரு ராசி. நீங்க ஒரு அரசியல் அமங்கலம்னு இப்ப பச்சை குழந்தைக்கு கூட தெரிஞ்சு போச்சு. கட்சி மாறும் போதெல்லாம் புது கார் வருதுன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. ஒருவேளை கார் லோன் கட்டாதான் கட்சி மாறுறீங்களா என்னன்னு தெரியல. கொள்கைக்காக நடக்கிறவங்க கால தழும்பு இருக்கும், ஆனா காருக்காக ஓடுறவங்களுக்கு கொள்கையில ஓட்டதான் இருக்கும். நீங்க எந்த ரகம்னு ஊருக்கே தெரியும், நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அண்ணன் சீமான் 15 வருஷமா ஒரே கொள்கை ஒரே கொடி ஒரே லட்சியம்னு நிக்கிறாரு. ஆனா நீங்க 15 வருஷத்துல 15 வாசல்ல நின்று இருப்பீங்க. இதுல நீங்க உங்களுக்கு தமிழ் தெரியலாம், ஆனா தகுதியும் நேர்மையும் சுத்தமா துளி கூட இல்ல. நீங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாலே மீம்ஸ் போடுற பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் திறந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்க பேசுறதுல பாதி காமெடி மீதி அபத்தம். நீங்க ஒரு அரசியல்வாதி இல்ல, உங்க வாயில வெறும் வெற்று சத்தம் தான் இருக்கு. கடைசியா ஒண்ணு, உங்க விசிட்டிங் கார்டுல அட்ரஸ பென்சில்ல எழுதுங்க. ஏன்னா அடுத்த மாசம் அதை அழிச்சிட்டு புதிய அட்ரஸ் போடணும்ல. இனியாவது ஒரு இடத்துல நில்லுங்க ஐயா, இல்லனா அரசியல்ல நீங்க எப்பவுமே ஒரு ஓட்டைப்பாணியா தான் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.